பஜ்ஜி சுடலான்னு சொல்லிட்டு மிளகாய் வாங்கி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருக்கீங்களா? அப்போது அந்த மிளகாயை எடுத்து இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மிளகாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. கூடவே மஞ்சள் பொடி, காரப்பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி எல்லாத்தையுமே அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, சின்ன தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும். கொதி வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.